மலேசியா நாட்டில் எனது வாழ்க்கை. மலேசியா நாடு என்னை பொறுத்தவரையில் மேலத்தேயமும் கீழத்தேயமும் சந்திக்கும் ஒரு நாடாகத்தான் நான் காண்கிறேன். வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் மீட்ஸ். கீழத்தேய நாட்டு பண்பாடுகள் நிறைந்த ஒரு நாடு, அதே நேரம் மேலத்தேய விதமான ஒரு வாழ்க்கை முறையும் அங்கு காணப்படுகின்றது, ஒரு சுதந்திரம் இருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டையும் ஒரே இடத்தில் காணக்கூடியதாக இருந்தது. நான் சிங்கப்பூர் நாட்டிலிருந்து மலேசியா நாட்டுக்கு ரயிலில் பயணம் செய்தேன். அதுதான் ஒரு நாட்டுக்கு ரயிலில் பயணம் செய்து ரயில் நிலையத்தில் தான் இந்த பாஸ்போர்ட் விசா முத்திரை குத்தப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் முதலில் எனக்கு ஏற்பட்டது. ரயில் நிலையத்தில் ஒரு விமான நிலையத்தில் எவ்வாறு கஸ்டம்ஸ் சோதனைகள் நடைபெறுமோ அதே போல்தான் ரயில் நிலையத்தில் யாவுமே நடைபெற்றன. ஆகவே ஒரு விமான நிலையத்தின் அனுபவத்தை ரயில் நிலையத்தில் சந்திக்கக்கூடியதாக இருந்தது முதலில். மலேசியா நாட்டில் ஒரு சிறப்பான ஒரு விடயம் அங்கு ஸ்ரீலங்கா நாட்டிலிருந்து அன்றைய சிலோனில் இருந்து சென்ற சிலோன் தமிழர்கள் பலர் வாழ்கின்றார்கள். அங்குதான் முதலாக ஜப்பனீஸ் சொசைட்டி, அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து சென்றவர்கள் தம்மை ஜப்பனீஸ், நாங்கள் ஜப்பானீஸை சந்தித்திருக்கின்றோம், ஆனால் முதலாக ஜப்பனீஸ் என்று யாழ்ப்பாணத்தவர்கள் அழைக்கப்படுவதும் ஒரு புதிய அனுபவமாக எனக்கு இருந்தது. நான் முதலில் தங்கிய நண்பர் ஒரு ஹரி கிருஷ்ணா, ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தபடியால் அங்கு அவர்களுடன் தங்கும் போது ஹரி கிருஷ்ணா அத்துடன் சைவ இந்து மதத்தில் மிகவுமே ஒரு ஈடுபாட்டை என் வாழ்வில் ஏற்படுத்தியது. நான் சென்ற மறுநாளே பட்டுக்கேவ், அதாவது முருகன் கோவில் ஒரு மலை உச்சியில் இருக்கின்றது. அதுதான் பிரசித்தி பெற்ற ஒரு உலக பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலாக அமைகின்றது. அந்த பட்டுக்கேவ் கோவிலுக்கு மலையேறி போய் சென்று முருகப்பெருமானை தரிசித்தது ஒரு முக்கிய ஒரு நிகழ்வு. முருகப்பெருமான் அழைத்தால்தான் முருகப்பெருமானின் சந்நிதிக்கு போகலாம். ஆகவே என்னை ஸ்ரீலங்கா நாட்டிலிருந்து முருகப்பெருமான் அழைத்துள்ளார் என்பது ஒரு பெருமையான விடயம். ஆகவே அதனுடன் ஆரம்பித்த எனது பயணம். இந்து சமயம், பௌத்த சமயம், இரு சமயங்களுமே எனது ஆர்வத்தை ஏற்படுத்தியது மலேசியா நாடுதான். பௌத்தத்தில் மகாயான பௌத்தத்தின் முதலாக பூஜை, பௌத்த விகாரையில் பூஜையில் ஈடுபட்டது மலேசியா நாட்டில். அந்த அனுபவம் ஒரு தனித்துவமான அனுபவம். ஏனென்று சொன்னால் பௌத்தம் என்பது ஒரு ஸ்ரீலங்கா நாட்டில் வாழ்ந்த எனக்கு என்னால் முடியாத ஒரு மதமாக, இனப்பிரச்சனைகள், நாட்டு பிரச்சனைகள் காரணமாக மிகவுமே அந்த மதத்துடன் ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு நிலையில் இருந்த என்னை மலேசியா நாடு அந்த பௌத்தத்துக்குள்ளும் அழைத்து சென்று பௌத்தத்தையும் அந்த நாட்டில் மிகவுமே நான் சந்தித்த பெண் மிகவுமே அருமையாக பௌத்த பெண் என்னை வழிகாட்டி, அங்கு சந்தித்த பௌத்த துறவி அவரும் மிகவுமே அன்புடன் என்னை வழிகாட்டினார். ஆகவே அந்த பௌத்தத்துடனான இணைப்பு ஆரம்பிக்குவதற்கு காரணமாக இருந்தது மலேசியா நாடு. இந்த கிறிஸ்தவ சமயம் மலேசியா நாட்டுக்கு செல்லும் வரையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒழுங்காக நான் செல்லாவிட்டாலும் ஆலயத்துக்கு, கிறிஸ்தவ ஆலயத்துக்கு, அதாவது கிறிஸ்மஸ், பெரியவள்ளி, உயிர்த்தெழுதல் ஞாயிறு இவற்றை நான் ஒரு நாளுமே மிஸ் பண்ணினதே இல்லை. ஆனால் மலேசியா நாட்டில் தான் முதலாக நான்
இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறில் யோகா கிளாஸுக்கு போனது வந்து இந்த மலேசியா நாட்டில் அது ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு குற்ற உணர்வு. நான் என்னை கடவுள் தண்டித்து விடுவாரோ, நான் செத்து விடுவேனோ என்ற மனப்பயம், இது எல்லாமே இருந்தது. ஆனால் அங்குதான் சைவ கோயிலுக்கு போனாலும் வந்து ஆண்டவன் அருள் எனக்கு இருக்கின்றது. நான் என்னன்னு சொன்னால் இது 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆகவே இவ்வளவு காலமும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன், எந்த குறையுமே இல்லை, நிறைவு தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கிறிஸ்தவர்கள் வந்து வேறு மத ஸ்தலங்களுக்கு போனால் எவ்வாறு கடவுள் தண்டனை கொடுப்பார், எவ்வாறு அதனால் பாதிக்கப்படும் என்றெல்லாம் கூறுவார்கள். அது பொய் என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு இடமாக இருப்பது வந்து மலேசியா நாடு. அத்துடன் வந்து இந்த ஆன்மீக பாதை, இந்த ஆன்மீகம் என்பது வந்து மதங்களோட மாத்திரமல்ல, பல்வேறு வெவ்வேறு விதமான விதங்களில் இந்த ஆன்மீகத்தை நாங்கள் நடத்தி செல்லலாம். ஒன்று வந்து பஜனை பக்தி பாடல்கள். இந்த பஜனை பக்தி பாடல்கள் வந்து நாங்கள் மதத்துடன் இணைக்கின்றோம். ஆனால் பல்வேறு மத பாடல்களை இணைத்து இது வந்து ஸ்ரீலங்கா நாட்டிலும் தற்சமயம் நான் செய்கின்றேன். அதாவது பௌத்த தியானத்தில் வந்து இந்த காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவஸ்வஹா இந்த மந்திரத்தை உச்சரிப்பது, இவ்வாறு வந்து இந்து சமயம், பௌத்தம், கிறிஸ்தவம் இவற்றிலுள்ள நல்ல விடயங்களை நாங்கள் ஒன்றாக சேர்த்து ஆன்மீகத்தில் பயணிப்பது வந்து மலேசியா நாட்டில் தான் ஆரம்பித்தது. மலேசியா நாட்டில் மதம் வந்து எனக்கு ஆன்மீகமாக மாற்றமடைந்தது. நான் இன்று பயணிப்பது வந்து ஆன்மீகவாதியாக. நான் கிறிஸ்தவ கோவிலிலும் என்னை சந்திக்கலாம், காளியம்மா கோவிலிலும் என்னை சந்திக்கலாம், பௌத்த விகாரையிலும் என்னை சந்திக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுடனும் இணைந்த ஒரு ஆன்மீகத்தை உடையவளாகத்தான் நான் காணப்படுகின்றேன். ஆகவே இந்த ஆன்மீகத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது வந்து மலேசியா நாடு. சவுண்ட் பால், அதாவது தீபேத் நாட்டில் இருந்து வந்து, அதுவும் வந்து ஸ்ரீலங்கா நாட்டிலும் நடைபெறுகின்றது. நான் அண்மையில் நடைபெற்ற போயா தினத்தில் வந்து இந்த சவுண்ட் ஹீலிங் செய்தேன். அதை முதலாக நான் அனுபவித்தது மலேசியா நாட்டில். இன்றும் அந்த அனுபவத்தை வாயால் வந்து விவரிக்க முடியாத ஒரு மாற்றம் மனதினுள், உடலினுள், அவை வந்து வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. கிறிஸ்தவ மதத்தில் நான் பற்றுதல் உள்ளவளாக பலவிதமான அற்புதங்கள், பலவிதமான விடயங்கள் நடைபெற்றன. ஆனாலும் வந்து இவ்வாறான ஆன்மீக இடங்களில் ஆன்மீகத்துக்குரிய வழிகளில் நான் அடைந்த பெரிய பாக்கியங்கள் வந்து மிகவுமே வந்து அதிகம். மற்றது வந்து உடல் நான் அங்கு தான் வந்து இந்த PTSD, அதாவது பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம், அது எவ்வாறு என்னை பாதிக்கின்றது, அதிலிருந்து நான் எவ்வாறு விடை பெற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டது வந்து மலேசியா நாட்டில். அங்குதான் நான் எவ்வாறாயினும் இதை வந்து முற்றிலும் இதிலிருந்து விடுபடணும். அதாவது பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம் என்றது வந்து, இன்று நாங்கள் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழலாம், ஆனால் அன்று நடந்த வாழ்க்கை நிகழ்ச்சிகள் வந்து எம்மை வந்து ஒரு ஓடிக்கொண்டிருக்கும் வீரர் போல துரத்தி கொண்டிருக்கும். ஆகவே நாங்கள் இன்றும் வந்து அன்றைய ஓடினது போல ஓடிக்கொண்டே இருப்போம். அதாவது பயம். இன்று வந்து ஆமியால் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் நாங்கள் ஆமியை கண்டவுடன் வந்து அன்றைய போல பயப்படுவோம், அல்லது வந்து நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். அதாவது அன்று எவ்வாறு நாங்கள் ஆமியை கண்டு என்னென்ன செய்தோமோ, பதுங்கினோமோ, ஓடி ஒளிந்தோமோ, கையை தூக்கினோமோ, அப்படியெல்லாம் செய்யணும் போல கிடக்கும்.
இந்த ம், நிலையை நான் எனது வாழ்க்கையில் கண்டு கொண்டது வந்து மலேசியா நாட்டில். நான் அங்குதான் ஐயோ இவ்வளவு என்ன சுதந்திரம் பாதுகாப்பு எல்லாமே நிறைய இருந்த போது நான் வந்து அந்த பூர்ண பாதுகாப்பை சுதந்திரத்தை உணர முடியாமல் இருந்ததற்கு காரணமாக இருந்தது இந்த பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம். ஆகவே இந்த பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தத்துக்கு தீர்வாக வந்து பல விடயங்களை மலேசியா நாடு என் கண் முன் வைத்தது. அதாவது வெவ்வேறு விதங்களில் நாங்கள் எம்மை குணப்படுத்தி கொள்ளலாம் என்பது. ஆகவே அவற்றை ஆரம்பித்தது வந்து மலேசியா நாட்டில். அடுத்தது வந்து அங்குதான் முதலாக நானும் வந்து ஒரு நண்பனுடன் இருந்துவிட்டு பின்னர் இன்னொரு நண்பியின் வீட்டில் அந்த அவர்கள் வீட்டில் இருந்த பூனைக்கு துணையாக நான் அங்கு சென்று வாழ்ந்தேன். இது ஒரு அதிசயமான ஒரு விடயமாக பலருக்கு இருந்தது. ஏனென்று சொன்னால் பேபி சிட்டிங் ஃபார் கேட், அதாவது ஒரு குழந்தையை பராமரிப்பதற்காக நாங்கள் வளர்ந்தவர்கள் எவ்வாறு அந்த குழந்தையை வந்து ஒரு வளர்ந்தவரிடம் ஒப்படைப்போமோ அவ்வாறு தான் இந்த பூனைக்காக நான் அந்த வீட்டில் வந்து இலவசமாக தங்கி அந்த பூனையை பராமரித்து கொண்டேன். அந்த பூனையை பராமரிக்கும் போது அந்த வீட்டுக்கு அருகில் இருந்த பெண் பல பூனைகளுக்கு ரோட்டில் மாலையில் சென்று உணவு வழங்குவது வழக்கம். அது எனது முதல் அனுபவம். ஸோ பின்னேற நேரங்களில் சமைத்த உணவுடன் சென்று அந்த ரோட்டுகளில் உள்ள பூனைகளுக்கு சாப்பாடு வழங்குவது ஒரு தொழிலாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது எனக்கு. ஏனென்று சொன்னால் இன்று ஸ்ரீலங்கா நாட்டில் கிர்லப்பன மார்க்கெட்டில் வந்து ஒரு பெண்மணி வந்து பல பெண்மணியால் என்று சொன்னார்கள். நான் ஒரு பெண்மணியை சந்தித்தேன். அவர் வந்து சாப்பாடு பூனைகளுக்கு வைக்கின்றார். வெள்ளவத்தையில் வந்து ஒரு பெண் வந்து அவ வந்து இந்த கோவிட் தொற்றுகை காலத்தில் நாய் பூனைகள் வந்து சாப்பாடின்றி இருந்ததை கண்டு அன்று ஆரம்பித்தது இன்றும் வந்து அவ வந்து பூனைகளுக்கு பின்னேரம் 5 மணிக்கு வந்து சாப்பாடு வைக்கிறா. அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போகும்போது எங்கிருந்தோ எல்லாம் பூனைகள் ஓடி வந்து சாப்பிட்டு விட்டு போவது வந்து ஒரு சந்தோஷமான விடயம். ஆனால் அதை வந்து நான் மலேசியா நாட்டில் வந்து அன்று செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது வந்து ஒரு பாக்கியம் தான். அது ஒரு புது அனுபவம். மனிதருக்கு இறங்குவது வந்து நாங்கள் பல விதங்களில் பார்த்திருக்கின்றோம். அதற்கு ஒரு முன் உதாரணமாக அன்னை திரேசா இருக்கின்றார். ஆனால் பிராணிகளுக்கு இறங்குவதை வந்து நாங்கள் வந்து கண்ணால் பார்த்ததுன்றது எனது வாழ்க்கையில் வந்து மலேசியா நாட்டில் தான் முதலாக இருந்தது. ஏன் இந்த மிருகங்களுக்கு அல்லது இதுகளுக்கு இறங்கணும் என்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஆனால் அதை செய்யும் போது மிகவும் ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் வந்தது. அந்த சந்தோஷம் என்னை நீடித்து என்னை வாழ்க்கையில் வந்து நிறைய விடயங்களை செய்வதற்கும் நான் ஒரு சந்தோஷமாக வாழ்வதற்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. ஆகவே இந்த மலேசியா நாடு என்பது வந்து எனது வாழ்க்கையில் வந்து ஒரு சொர்க்கத்துக்கு எவ்வாறு செல்வது, அந்த சொர்க்கத்தை எவ்வாறு நான் எனது வாழ்க்கையில் அனுபவிக்கலாம் என்பதை மிகவுமே வந்து இலகுவாக எனக்கு வழிகாட்டிய ஒரு நாடு. அந்த வழிகாட்டலின் பின்னர் நான் எங்கு சென்றாலும் அதே பாதையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே மலேசியா நாடு சிலோன் தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாடு. ஜப்பனீஸ் யாழ்ப்பாணத்தில் பிறந்த நமக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாடு. அந்த நாட்டின் கதையை உங்களோடு பகிர்வது எனக்கு சந்தோஷம். நன்றி.